நீங்கள் நார்மலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ப்ராஜெக்ட் வாங்கும்போது நீங்கள் நேராக வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேமெண்ட் ஒன்று கட்டுவீங்க, அதாவது ப்ரோக்ரெசிவ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நான் அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட பேஜ் ஒன்று ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரோக்ரெசிவ் பேமெண்ட் கட்டுறதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து ஒரு எஸ்டிமேஷன் பில் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் எஸ்பிஐ சைன் பண்ண கையோடய வந்து நீங்கள் வந்து அந்த பில்லில் பார்க்கலாம். இல்லைனா வந்து உங்களோட சேல்ஸ் ஏஜென்ட்டை கேட்டுட்டு இந்த எஸ்டிமேஷன் பில் எவ்வளோ இருக்குது, மந்த்லி வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்பிஐ ப்ரைஸ் வந்து 480,000. 90% லோனில் அப்ரூவ் ஆகுனுச்சுன்னா இஸ் 432,000. ஸோ 432,000 வந்து டைம்ஸ் வித் 10%. இந்த 10% எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பில்லிங் எஸ்டிமேஷன் நீங்கள் பார்க்கலாம், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பேமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ டைம்ஸ் பண்ணும்போது 43,200 வரும். ஸோ இந்த 43,200 டைம்ஸ் வித் 4%. இந்த 4% என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் லோன் அப்ரூவ் ஆகுதுல அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட். ஸோ லெட்ஸ் சே 4% டைம்ஸ் வித் 30 டேஸ் டிவைட் வித் 365 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று இங்கே வெளியாகும். தட் மீன்ஸ் 143. ஸோ அந்த மந்தோட ப்ரோக்ரெசிவ் பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 143 ரிங்கிட். வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராஜெக்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட மாட்டீங்க. உதாரணத்துக்கு வந்து 480,000 எஸ்பிஐ ப்ரைஸ்க்கு வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2,200 வரும். ஸோ இந்த 2,200 வந்து நீங்கள் எப்போ கட்ட ஆரம்பிப்பீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு தான். ஸோ இன் பிட்வீன் தீஸ் வந்து நீங்கள் என்ன கட்டுவீங்க அப்படின்னா விச் இஸ் 143. சம்டைம்ஸ் வந்து உங்களோட வருஷ கடைசி அந்த மாதிரி தான் வந்து உங்களோட ப்ரோக்ரெசிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கட்டுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் எடுத்த கையோடய வந்து நீங்கள் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்டுவீங்க. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ப்ராஜெக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கட்ட மாட்டீங்க. அதுக்கு பதிலாக வந்து ப்ரோக்ரெசிவ் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க.